உறவுகளுக்கு வணக்கம். இது கண்டிப்பா அரசியல் பதிவு கிடையாது. ஆனாலும் இதுல ஒரு அரசியல் அல்லது நுண்ணரசியல் இருக்குங்கிறத நீங்க பார்த்து புரிஞ்சுக்குவீங்க. இந்த காணொலியை பார்த்து புரிஞ்சுக்குவீங்க. கோழி திருடுறவங்களை பார்த்திருக்கோம். பல விதமா திருடங்க இருக்காங்க. கோழி திருடுறவங்க, ஆடு திருடுறவங்க, செயின் எடுத்துட்டு போற திருடுறவங்க, பிக் பாக்கெட் அடிச்சு பணத்தை பர்ஸ் திருடுறவங்க, இப்படி பல திருடங்க இருக்காங்க. ஆனா அதை விட மோசமான சில திருடங்க இருக்காங்க. ஒரு இனத்தோட வரலாறு திருடுறவங்க, இனத்தோட அடையாளங்களை திருடுறவங்க, மெய்யியலை திருடுறவங்க, இந்த மாதிரி பெரிய திருடங்க இருக்காங்க. அவங்களை பத்தி தான் இந்த காணொலியில பேசலாம்ன்றீங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கீழடி நாகரிகத்தை போய் பாராளுமன்றத்தில் பேசும்போது மதுரை எம்பி வெங்கடேஷ் நாயனா என்ன பேசினாரு? திராவிட நாகரிகம் சொல்லி பேசினாரு. ஏன்னா தமிழர் நாகரிகம் சொன்னா தமிழருக்கான அடையாளம் அப்படின்னு தெரிஞ்சு போகும், இதாயிரும் சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் அவர் பதிவு செய்வாரு, திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சாரு. சரி, அதுதான் போட்டோம்னு பார்த்தா இப்ப சில இதுல இறங்கி பயன்படுத்துறது என் தற்செயலை அங்க எண்ணப்பட்டதை உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். என்னுடைய குலதெய்வம் கோவில் வந்து பெத்தனாச்சி அம்மன் கோவில். அது வந்து விளாத்திகுளம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்துல மேல்மாந்தை அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. அந்த சுற்று வட்டாரங்கள் எல்லாருக்குமே அந்த மேல்மாந்தை கோவிலை பத்தி தெரியும். அது வந்து ஆண்டுதோறும் மாசி மாதம் திருவிழா பெரிய அளவுல நடக்கும். அது 2 திருவிழா நடக்கும். மாசி 2வது வெள்ளியில ஒரு திருவிழாவும், இறுதி வெள்ளியில ஒரு திருவிழாவும் நடக்கும். கும்புறதுக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருந்து பல ஊர்கள்ல இருந்தும் ஆட்கள் வந்து குமிவாங்க. சாரையா வந்து குமிஞ்சிருவாங்க. தங்குறதுக்கு தற்காலிக பந்து ஷர்ட் எல்லாம் போட்டு வச்சு பெரிய உணவு கூடமே கட்டியிருக்காங்க. திருப்பதியில் உள்ள உணவு கூட மாதிரி பெரிய ஒரு உணவு கூடம் கட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப கோலாகலமா நடக்கும். 3 நாள் திருவிழா நடக்கும். வியாழக்கிழமை, அதாவது இறுதி வெள்ளிக்கு முதல் நாள் வியாழக்கிழமை மாலையை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை முழுக்க நடந்து சனிக்கிழமை கடா வெட்டு, பொங்கல், அதோட திருவிழா முடியும். இந்த கோவில்ல வந்து பேர் வந்து பெத்தனாச்சி அம்மன். அதாவது வந்து கோவில் சாமி பேர் பெத்தனாச்சி அம்மன் வந்திருக்கு. அது நான் கேள்விப்பட்ட வந்து முன்னாடி ஆரம்பத்துல அந்த சாமி பேரு, அந்த உயிரோடு இருந்த காலத்துல அந்த பெரிய நாச்சி அப்படின்னு ஒரு பெண் இருந்ததாகவும், அந்த பெண் அம்மை நோய்வாய்ப்பட்டு இறந்து, கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்து போனதாகவும், அந்த பெண்ணுக்கு நடுகள் நட்டு அந்த இடத்துல கடவுளை கும்பிட ஆரம்பிச்சதாகவும், நாச்சியோட கூட பிறந்தவங்க எல்லாம் வந்து குலதெய்வமா தெய்வமா வழிபட்டவர்கள் அவங்களுடைய வாரிசுகள் அப்படியே நாச்சியை வந்து குலதெய்வமா கும்பிட ஆரம்பிச்சாங்க. காலகாலமா 5 தலைமுறை 10 தலைமுறைக்கு மேல வந்து கும்பிட்டு கோவில் வந்து கலக்கட்டோட எண்ணிக்கை அதிகமாகி போயிருச்சு. அப்போ கோவிலுக்கு வருமானமும் அதிகமாகி போயிருச்சு. பெரிய அளவுல கோவிலா வளர்ந்துருச்சு. அது இது வந்து உண்மையான வரலாறு. இது கோவிலோட வரலாறு. இது சில கதைகள் சொல்லுவாங்க, அது உண்மை, அது எந்த உண்மை இதில். ஏதோ ஒரு ஆட்டு வியாபாரி ஒருத்தர் வந்து அங்க தங்கியிருந்ததாகவும், அவர் கனவுல அவர் வந்து ஆடு வித்த பணத்தை வச்சுட்டு அந்த நடுகள் கிட்ட தங்கியிருந்ததாகவும், அப்ப யாரோ திருடங்க வந்து இவருக்கு தெரியாம பணத்தை திருடிட்டு போயிட்டாங்க. அவர் ரொம்ப அழுது மனம் உடைஞ்சு பணம் இல்லாம எப்படி வீட்டுக்கு போறதுன்னு அழுது இருந்தப்போ இவர் கனவுல வந்து அந்த இடத்துல நடுகள்லாம் இருந்த நாச்சி வந்து, கவலைப்படாதீங்க, நீங்க இந்த இடத்துல போய் இந்த ஒரு ஆலமரத்துக்கிட்ட உங்க பணம் பொதிச்சு வச்சிருக்காங்க, நீங்க போனீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அவர் போய் அதே மாதிரி போய் தோண்டி பார்க்கும்போது அவர் பணம் கிடைச்சிக்கும். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து அந்த கிராமத்துல வந்து அந்த நாச்சியம்மனுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லி அந்த கிராம தலைவர்களை பார்த்து சந்திச்சு, இந்த நடுகள் கும்புறவங்களுக்கு இந்த இடத்துல சாமிக்கு ஒரு கோவில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனதாகவும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வரலாறு முன்னாடி சொல்லுவாங்க. அது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையும் தெரியாது. ஆனா அது வந்து நாடார்கள் கொண்டாடுற குலதெய்வம், நாடாரோட குலதெய்வம். பல்லாயிரக்கணக்கான நாடார்கள் அங்க வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு வருவாங்க மாசி மாதம். கோயில் பக்கத்துல கல்லூரிகள் கட்டியிருக்காங்க. அதாவது ஆர்ட்ஸ் காலேஜ்ல இந்த கேட்டரிங் அண்ட் நர்சிங் இந்த மாதிரி உள்ள காலேஜ் கட்டியிருக்காங்க. மதுரையில கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க. இந்த அளவுக்கு சிறப்பா நடந்துட்டு வர்ற அந்த இதுல வந்து அந்த வரலாறு எப்படி திருடி இருக்காங்கன்னா, தற்செயல நான் விக்கிபீடியாவை பார்த்தா எப்படி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, நீங்களே பாருங்க. மேல்மாந்தை என்பது முன்னொரு காலத்தில் மாந்தை என்பது ஆட்டு கொட்டாரம், மேல்மாந்தை ஒருங்கிணைந்த ஆட்டு கூட்டத்தை குறிக்கும் சொல்லாகும். பெத்தனாச்சி கம்பளத்து நாயக்கர் இனத்தைச் சேர்ந்தவள். பெத்தனாச்சி பூர்வீகம் திருச்செந்தூர் பக்கம் என்றாலும் வளர்ந்தது எல்லாம் மேல்மாந்தை. கிபி 19ஆம் நூற்றாண்டில் வேலாயுதன் என்ற பான் திருநெல்வேலி ஜில்லாவை, தற்போதைய தூத்துக்குடி மாவட்டம் ஆண்டு வந்தான். சூரங்குடி, குளத்தூர் எப்போதும் வென்றான், குறுக்குச்சாலை, வேம்பார்
மேல்மாந்தை, சண்முகபுரம் ஆகிய பகுதிகள் அவனது கட்டுப்பாட்டில் இருந்தன. வேலாயுதன் சிறந்த வீரனாகவும் காம கொடூரனாகவும் இருந்தான். ஆனால் அவன் ஆட்சி காலத்தில் கம்பளத்து நாயக்கர்கள் கொத்தடிமைகளாக வைத்திருந்தான். கம்பளத்து நாயக்கர் இனத்தில் ஆண்களை சித்திரவதை செய்து வேலை செய்து கொடுமைப்படுத்துவது மற்றும் அந்த இனத்தில் உள்ள பூப்படைந்த பெண் குழந்தைகளை அந்த புறத்தில் காம இச்சைக்கு அழைப்பது அவனது கொடுங்கோலாட்சிகளாக திகழ்ந்தன. சிறு வயதிலேயே தகப்பனை இழந்த பெத்தனாட்சி அம்மாவின் கட்டளையால் தனது வறுமையின் காரணமாக அரசனின் ஆடு கொட்டகையில் வேலை செய்தார். சிறு வயதிலிருந்தே பெத்தனாட்சி மிகவும் அழகாக இருப்பாள். முப்பெரும் தெய்வங்களின் திருமாலை அதிகம் வணங்குவார். நெற்றியில் நாமம் பூசுவது அவளது வழக்கமாக இருக்கும். இப்படி ஒரு சமயத்தில் பெத்தனாட்சி பூப்படைந்த போது அதை அறிந்த வீரர்களை அழைத்து மற்ற பூப்படைந்த பெண்களை இழுத்து வருவது போல் பெத்தனாட்சியை இழுத்து வர ஆணையிட்டான். அதற்கு அந்தப்புறம் வருவதற்கு பெத்தனாட்சி மறுத்து தன் மானம்தான் பெரிதென்று நினைத்து தன் உயிர் நீத்தாள். உயிர் நீத்த மறுநாளே அவள் தெய்வமாக மாறிவிட்டாள் என்று அவ்வூர் மக்களுக்கு தெரிந்தது. அரசனும் அதை அறிந்து பெத்தனாட்சி சாதாரண பெண் அல்ல, தெய்வ அம்சம் உடையவள் என்று நினைத்து தான் தவறு செய்து விட்டோமே என்று மனமுடைந்து அவனும் இறந்தான். அதன் பின்னர் கிராமத்தில் நோய்களும் பிணிகளும் மக்களை வாட்டி வதைத்தன. கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கருப்பசாமியிடம் அருள் வாக்கு கேட்டனர். அதற்கு கருப்பசாமி, ஊரின் தென் எல்லையில் உள்ள பெத்தனாட்சி மிகுந்த உக்கிரத்துடன் இருக்கிறாள். அவளை சாந்தப்படுத்த கோவில் கட்டி இளவேநீர் காலமான மாசி மாதாந்திர வெள்ளி என்று திருவிழா கொண்டாடினால் ஊர் மக்களை காத்தருள்வார் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதுபோல கிராம பொதுமக்கள் ஒன்று கூடி ஊரை காத்தருளும் கிராம தேவதைக்கு கோவில் கட்டி அன்று முதல் வருடந்தோறும் மாசி மாதம் மாதாந்திர வெள்ளிக்கிழமை என்று திருவிழா கொண்டாட ஆரம்பித்தார்கள். பெத்தனாட்சி கிராம தேவதை மட்டுமல்ல, மேல்மாந்தைக்கு காவல் தெய்வமாகவும் விளங்குகிறாள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 2020 ஆனந்த்குமார் வேற ஒரு நண்பர், ஒரு திராவிடர் தான் இருக்கணும், பார்த்தாலே தெரியுது இல்லையா, இது யாரா இருக்க முடியும். கண்டிப்பா அவர் ஒரு திராவிடரா தான் இருக்க முடியும். அவர் ஒரு பதிவை போட்டுட்டு அந்த பதிவுல திருப்தி இல்லாம சின்ன சின்ன திருத்தங்கள் அப்பப்ப பண்ணி அதுக்கப்புறம் வேற யாரோ ஒரு 2 மணி நேரம் அதுலயும் சில திருத்தங்கள் பண்ணி இதெல்லாம் இப்ப கடைசி நான் பார்த்தப்ப நீச்சல்கள்ல என்ன சேர்த்திருக்காங்கன்னா, சிறு வயதில் இருந்தே பெத்தனாட்சி மிகவும் அழகாக இருப்பாள். முப்பெரும் தெய்வங்களின் திருமாலை அதிகம் வணங்குவார். நெற்றியில் நாமம் பூசுவது அவளது வழக்கமாக இருக்கும். இப்படி ஒரு சமயத்தில் பெத்தனாட்சி பூப்படைந்த போது அதை அறிந்த அரசன் அப்படின்னு அது தொடர்ச்சி வருது. இந்த வரிகளை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், இந்த திருட்டுத்தரமான வேலை செஞ்ச நாய்க நரிகள் திராவிடங்களா தான் இருக்கும். எந்த திராவிடங்களா இருக்குங்கிறது நல்லா புரிஞ்சுக்கலாம். எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொரு இதுலயும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்மளுடைய கலாச்சாரத்தை திருடுவாங்க, நம்மளுடைய இறையியலை திருடுவாங்க, மெய்யியலை திருடுவாங்க, எல்லா அடையாளங்களையும் திருடுவாங்க. எச்சரிக்கையா இருக்கணும். இது பெத்தனாட்சி பெரியாண்டவர் சுவாமி கும்பிடும் நாடார்கள் சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அமைப்போட கவனத்துக்கு இதை நான் கொண்டு செல்ல விரும்புறேன். அவங்க பார்த்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், மேல் நடவடிக்கை எடுக்கட்டும். ஏன்னா இதை இன்னைக்கு நான் அதை எடிட் பண்ணிட்டேன். நான் இதை எடிட் பண்ணி சுருக்கமா போட்டு முடிச்சிட்டேன். ஆனாலும் மீண்டும் இதை முயற்சி அவங்க செய்யலாம். இது மாத்தி செஞ்சுட்டு இருந்தாலும் முடிவு இல்லாம போயிடும். ஆனால் இதற்கான நடவடிக்கையை சரியான முறையில் இதை முன்னெடுத்து போய் அந்த விக்கிபீடியா நிறுவனத்துக்கு முறைப்படி கடிதம் கொடுத்து அல்லது அரசாங்கத்தின் மூலமா கடிதம் கொடுத்து, ஏன்னா ஒரு ஸ்டேச்சுட்டரி பாடி அரசாங்கம் மாதிரி ஒரு இதுல இருந்து கொடுத்தாச்சுன்னா அது அதுதான் ஃபைனல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விக்கிபீடியா மாற்ற மாட்டாங்க. அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி திருட்டுத்தனம் செய்யறது யாரு என்னங்கிறத கண்டறிஞ்சு அவங்களை அடையாளம் கண்டு பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். மேலும் இது அந்த ஒரு கோயிலோட போயிடும் நான் நினைக்கல. இது மாதிரி வேலைகள் அங்கங்கே பல பேர் செஞ்சிருக்கலாம், ஏற்கனவே செஞ்சிருக்கலாம் அல்லது இனிமேல் செய்யலாம். எல்லாருமே இந்த திராவிட கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.